தமிழ் மூக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா OMNISD பற்றி பேச போகிறோம். ஸோ OMNISDயில் இருக்க உண்மைகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக OMNISD நம்ம ஜியோ ஃபோனில் இன்றைக்கான நிலைமையில இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி இல்லை பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம OMNISD பற்றி முதல்ல பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ மொதல் விஷயம், நம்ம OMNISDயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியோ ஃபோனுக்காக தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆச்சா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. OMNISDன்றது பார்த்தீங்கன்னா முதல்ல நோக்கியா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் ஃபோனில் லிமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிமிடேஷனை பிரேக் பண்ணுறதுக்காக தான் முதல்ல OMNISDன்றது இது பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ இந்த இடத்துல ஏன் நான் டெவலப் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட், அதாவது நோக்கியா சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான சப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. omni அப்படின்ற ஒரு ஃபைலே கிடையாது. ஓகேவா? ஆனால் இது எப்படி ப்ரோ அப்போ வந்துச்சு அப்படின்னா, டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த OS டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, ஸோ இந்த OMNISDன்ற ஃபைலை இம்போர்ட் பண்ணி, அதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி இது ஒரு அப்ளிகேஷனெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம OMNISDயை வச்சு, ஸோ இந்த OMNISDன்ற இந்த ஃபைலை நம்ம நோக்கியா ஃபோன்ஸஸ்க்காக எக்ஸ்டர்னலான ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த OMNISD அப்படின்ற ஃபைலை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி ஒவ்வொரு ஃபோன்ஸஸ், அதாவது ஒவ்வொரு ஃபியூச்சர் ஃபோன்ஸஸில் பார்த்தீங்கன்னா OMNISD சப்போர்ட் பண்ணுற மாதிரியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டில் ரெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஃபோன் என்ன அப்படின்னா JIOPHONE. ஸோ அதுக்கும் OMNISD நம்ம கிரியேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, OMNISD எல்லா ஜியோ ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ எல்லா இதுலையும் இன்ஸ்டால் பண்ண முடியாதா அப்படின்னா, ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, ஜியோ ஃபோனோட எல்லா வேர்ஷன் அப்டேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுதல் பண்ணுவாங்க. பட் OMNISD சப்போர்ட் இருந்துச்சு. அது எப்போ அப்படின்னா, நம்ம யூடியூப் தனியாக ஆப்பாக கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா OMNISDக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஜியோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த OMNISD யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, ஜியோ ஃபோனோட OMNISDயில் நிறைய பேர் என்ன நினச்சாங்க, ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா இதில் ஹாட்ஸ்பாட் டிரைவர் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஜியோ ஃபோனில் பொறுத்த வரைக்கும் ஹாட்ஸ்பாட் டிரைவர் கிடையாது. என் வீடியோவை டேரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இதில் ஹாட்ஸ்பாட் டிரைவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் நெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் வழியாக நம்மளால் நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு இதை OMNISDயில் இருக்கக்கூடிய ஒரு இதில் அந்த OMNISDன்றதை ஃபைல் சப்போர்ட் பண்ண வைக்கிறது. ஓகேவா? ஸோ அதை வச்சு ப்ளூடூத் மூலமாக ஹாட்ஸ்பாட் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனி நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணி அடுத்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்போட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா JIOPHONE 2.5 நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ அந்த அப்டேட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த OMNISD ஃபைலை இன்ஸ்டாலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஜியோ ஃபோன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அம்பானி கம்பெனி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டாக ஜியோ ஃபோனில் பேன் பண்ணிட்டாரு. ஸோ அப்புறம் எப்படி ப்ரோ இன்றைக்கான நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, விளங்காத பையில எதுக்குடா இப்படி தேவலாமல் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஜியோ ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டால் தானே உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், அதை மட்டும் பற்றி போடுறா மூடு, அது எனக்கு தெரியும். ஸோ ஏன் சப்ஸ்கிரைபருக்கு நான் எதை சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் சொல்கிற எல்லா விஷயம் நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. ஆனால் நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சேனல் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்ட் எடிஷன். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த OS பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணுவாங்க. அதாவது ரூட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சு, ஸோ ஆண்ட்ராய்டோட ரூட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டவுன் கிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெத்தட் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான மெத்தட். அதே சமயத்தில் அது வந்து லீகலும் கிடையாது, அதே மாதிரி அது சேஃபும் கிடையாது. ஏன் ப்ரோ இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜியோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வெர்ஷன் வரதான் இதோட ஆப்டிமைசேஷனும் சரி எல்லாமே விஷயம் நல்லா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த OS பார்த்தீங்கன்னா பழைய OS கன்வெர்ட் பண்ணும்போது அந்த OMNISD ஃபைலை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபோனில் இருந்தெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மொதல் விஷயம் இதில் இருக்கக்கூடிய OS, ஸோ இந்த JIOPHONE 2.5 பார்த்தீங்கன்னா பழைய 2.1க்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபுல் OS பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணும். ஸோ அது இல்லாமல் அந்த OS ஃபைலும் வேணும். ஸோ அந்த OS ஃபைல் இருந்தால் தான் இதோட OS சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி அந்த OS ஃபைலும் கரெக்டாகாத ஒரு நல்ல கரெக்ஷனான ஃபைலாக இருக்கணும். அப்படி ஒருவேளை தப்பான ஃபைலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த OMNISD வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்த ப்ரோட்டோக்காலை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க. அதாவது இதை
டீக்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதோட ஓஎஸ் வந்து டீக்ரேட் பண்ணுவாங்க. டீக்ரேட் பண்ணும்போது பழைய வேர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ அந்த பழைய வேர்ஷன் மேலே இந்த OMNISD போட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 அப்டேட்லாம் அது கிடையவே கிடையாது. ஆனால் 2.5 அப்டேட்லேயே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா காய்வைஸ் 2.5 அப்டேட்லேயே பண்ணணும் அப்படின்னா பிசியில் போட்டு பண்ணலாம். பிசியில் போட்டு பண்ணும்போது என்ன அப்படின்னா இதோட ஃபுல் கோடை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் ஒரு வேளை பண்ண தெரியாமல் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜியோ ஃபோனே வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஜியோ கஸ்டமர் சர்வீஸோ எதுக்கு போனாலுமே நீங்கள் இதை ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு வாரண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பற்றி விட்ருவாங்க. இல்லை அப்படின்னா கூட நம்ம ஓகே ஏதாவது நார்மலான எரப்ஷன் வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம என்னன்றதை போய் கேட்க கூட முடியும். ஸோ அப்படி கேட்டால் கூட அவங்க அவங்களோட ஹெல்ப் சப்போர்ட்லேருந்து கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி அந்த ஃபைலுக்கு ஏதாவது வாங்கி ஸோ உங்கள் ஃபோனே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போய் அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க போட்டிருக்க ஸோ அந்த கஸ்டம் ரோம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கஸ்டம் ரோம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அடுத்து நீங்கள் அந்த கஸ்டம் ரோம் அவங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு தப்பான ரோமாக இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸோ அதாவது ஜியோ சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல அடியாகும். என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஃபோனை வந்து டீக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இது ஒன்றும் ஒரு நார்மல் 3G ஃபோனோ 2G ஃபோனோ கிடையாது நம்ம டேட்டா திருடாமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு 4G ஃபோன், அஃபிஷியலாக ஒரு நல்ல 4G ஃபோன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபாஸ்டான நெட்வொர்க் கிடச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபோன். அப்படி இருக்கிறனால இதுலேயும் டேட்டா த்ரெட்ஸ் வரதான் செய்யும். இது வரைக்கும் யாரும் செக் பண்ணது கிடையாது. பட் செக் பண்ணால் கண்டிப்பாக இதுலேயும் பக் இருக்கும். அந்த பக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் டேட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது பழைய ஓஎஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய் டேரெக்டாக OMNISD வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய வேர்ஷனுக்கு ஃபோனை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணலாம், ஓகேவா. ஆனால் அந்த பழைய வேர்ஷன் ஃபோனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா பழைய வேர்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிசியில் போட்டு தான் பண்ணணும். பிசி ஆர் லேப்டாப் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவைஸில் தான் பண்ணவும் முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இல்லீகல் தான். ரெண்டுமே பண்ணால் அவங்க கூகுள் கிடையாது, ஜியோலேருந்து எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜியோ ஃபோனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் செய்யணுமா அப்படின்றதே நிறைய பேர் யோசிக்கணும். ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆப்புக்காக மொத்தமாக நான் வாங்கின ஒரு ஃபோனே வேஸ்ட்டாக போகணுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் அந்த மாதிரி தான் யோசிச்சு ஒரு வேளை இந்த ஃபோன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூடியூபர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தப்பாக பண்ணியிருப்பீங்க அதனால் அப்படி ஆகிருக்கும் அப்படின்வாங்க. பேசிக்காக இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இப்படி தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நானே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்கள பற்றி நீ பேசக்கூடாது, நீ ஒன்றும் வியூஸ்க்காக வீடியோ போடல. என்னதான் இருந்தாலும் என் சப்ஸ்கிரைபருக்கு நான் உண்மையை தானே சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் இதுதான். ஸோ இது மட்டும்தான் உண்மையான விஷயம். ஸோ ஜியோ ஃபோனை பற்றி 1000 பேர் என்ன சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். அது உங்களோட தனிப்பட்ட இஷ்டம். நீங்கள் OMNISD இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட இஷ்டம். நீங்கள் யூடியூப் வீடியோ பாருங்கள், பார்க்காம இருங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை சொல்லியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் OMNISD இன்ஸ்டால் பண்ணாலும் பிரச்சனை தான், இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதே மாதிரி OMNISDலையும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா OMNISD டெவலப்பர் எடிஷன் தான். ஸோ யாருனாலும் OMNISDயால் கிரியேட் பண்ணிக்கிறோமே, அதாவது ஓரளவுக்கு பேசிக் கோடிங் லாங்குவேஜ் கோட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருந்தவங்க தாராளமாக இந்த OMNISD கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி வைரஸோ இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷன் ஃபைலோ எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளால் முடியாது. பிகாஸ் நம்ம பண்ணுறது ரூட்டிங் மெத்தடில் எது சேஃபாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றி யாருக்குமே தெரியாது. நீ எந்த யூடியூபராக வேணால் கேட்டு பாருங்க, ப்ரோ இது 100% சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைலா அப்படின்றத கேட்டு பாருங்களேன். 100% சேஃப்னு சொன்னால் கூட நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைலா உங்களுக்கு தெரியுமா அது 100% சேஃபு அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக தெரியாது ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து ப்ரோ எடுத்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கோடிங் டெவலப் பண்ணுறவங்களா இருக்கும் சமயத்தில் அவங்களோட கோடிங் அது வேறு விஷயம், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான். OMNISD இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் ஃபோனுக்கு பிரச்சனைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதே மாதிரி உங்கள் ஜியோவிலேருந்து சப்போர்ட்ஸ் கிடையாது, ஓகேவா. அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தலைவலியும் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக பிரச்சனை எதுவுமே இருக்காது, சரிங்களா. இல்லை ஏன்டா எவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்னடா, நம்மளுக்கு வியூஸ் தானே முக்கியம், மற்ற மாதிரி வீடியோ போனால் நம்மளுக்கு வியூஸ் ஏறும்டா, அதை ஏன்டா நீ யோசிக்க மாட்டேன்ற, இந்த மாதிரி தான் சொல்லுவேன், சரிங்களா. இவன் சொல்கிற மாதிரிலாம் நான் அவங்களை ஏமாற்றி பொழப்பு நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
தேவையில்லாத வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய அவங்க பேர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்குது. அத்தனை பேரையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் அவேர்னஸாக இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்குது. உங்களுக்கு வேணும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுவாராக கிடைக்கும். நல்லா ஸ்டே ஜஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க தெரியும். ஓகே, பாய்.